எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 4 கிரகங்களோட நிலைகள், முக்கியமான அந்த குரு, சனி பகவான், ராகு, கேது. சரி, எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதங்கள், எந்த மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அருமையான தலைப்பு. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். ஜென்மராசிக்கு வந்த உடனே உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் மனசில் சந்தோஷம் இருக்குது. குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இருக்குது. திருமண யோகம் வந்துட்டே இருக்குது. திருமண யோகம் கைகூடும். எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம், பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாமே உண்டு. அதே குரு பகவான் அக்டோபர் மாதம் உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டங்கள்லாம் விலகிடும். இந்த அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. சனி பகவான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருக்கார், ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையாரை கவனிச்சுக்கோங்க. நன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்கிறோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு வீண்பாகாது, ஒரு வருமானம் வந்து சேரும். அடுத்தபடியாக ராகு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம், பரவாயில்லை. அடுத்தது கேது பகவான் உங்களது சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது. ஆக இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கு. சரி, எந்த மாதம் நீங்கள் முன்னேற வேண்டும், எப்படிப்பட்ட முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் அற்புதமான காலகட்டம். ஆடி மாதம் அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். வருமானம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். வெற்றிகள் குவியும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். முதல்ல அதாங்க முக்கியம். குடும்பம் நல்லபடியாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் சண்டை சச்சரவோடு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வேலையும் ஆகாது. உங்களுக்கு இங்கேயே தான் ஞாபகம் இருக்கும், குடும்பத்திலேயே என்னாச்சு ஏதாச்சுன்னு. இந்த குடும்ப ஒற்றுமை பலப்படும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களது முயற்சிகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னேற்றம். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அடுத்தபடியாக அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் நிதானமாக உங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். மற்ற விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது. அதாவது உத்தியோகத்தில் சக நண்பர்களோட பர்சனல் மேட்டர்ஸ் அதிலெல்லாம் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறதே தப்பு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். சக வியாபாரிகள், சக நண்பர்கள், சக கூட்டாளிகள், பணியாளர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாமல் உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப உச்சிதம். அடுத்தபடியாக நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உங்களோட முயற்சிகள் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், அதை நோக்கியே நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் அற்புதமாக முறியடித்து வெற்றி காண்பீர்கள். அடி தூள் கலைப்பு போயிட்டே இருப்பீங்க உத்தியோகத்தில். தொழில் வியாபாரத்தில் இப்படி தான். சக வியாபாரிகளை உங்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறது, கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஏதானும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். எப்போது உடச்சது கூட வரலாம். அரியர்ஸ் அந்த மாதிரிலாம் பெண்டிங் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வரும். அதனால் கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தபடியாக மார்ச் 15 முதல் ஏப்ரல் 14 வரைக்கும், மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம். அற்புதமான ஒரு மாதம். ஒவ்வொரு இதுலேயும் உங்களோட கல்வெட்டில் பொதிச்ச மாதிரி இருக்கும். உங்களோட எழுத்துக்கள், உங்களோட முயற்சிகள், உங்களோட சாதனைகள் அப்படி இருக்கும். அதுவும் இந்த கலைத்துறை நண்பர்கள், மிதுன ராசியில் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புத பகவான். கண்டிப்பாக அந்த கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இந்த மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு முன்னேற்றம், அருமையான முன்னேற்றம். அந்த அவங்களோட தொழில்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்.
கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ. ஜென்மராசியில் இருக்காருன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லுங்க. தினந்தோறும் சொல்லுங்க. சொல்றதுல தப்பே கிடையாது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அற்புதமான ஸ்லோகம். சொல்லுங்க. வெற்றிகள். அடுத்தபடியா திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 7:30 9 ராவு காலத்தில் போங்க. அற்புதமான முன்னேற்றம் வருதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக வரும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிடும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அறிவுத்திறன் அப்படியே விருத்தி அடையும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைச்சாலே சூப்பருங்க. முன்னேற்றம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே இந்த மாதங்களில் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்களாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.